இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நான் இன்றைய நாள் எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி, தேவனுக்கு அநேக நாமங்கள் உண்டு. தேவனை பார்த்து பேதுரு சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நமது தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் விசாரிக்கிறவர். அவர் எப்படி நம்மளை விசாரிக்கிறவர் என்று பாருங்கள். பேதுரு சொல்லுகிறார், அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வையுங்கள் என்று சொல்லுகிறார். எத்தனை ஒரு கரிசனையுள்ள தேவன் என்றதை நீங்கள் பாருங்கள். அவர் நம்மளை விசாரிக்கிறவர். இந்த உலகத்தில் நம்மளை அதிகாலை எழுந்தவுடன் நம்மளை விசாரிக்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஒரு சில நண்பர்கள் ஹலோ, ஹாய், குட் மார்னிங் என்று சொல்வார்கள். இளையதளத்திலும் ஃபேஸ்புக்லேயும் ஏராளமான நண்பர்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனாலும் இந்த இளையதளத்தில் நீங்கள் செல்லவிட்டால் அவர்கள் உங்களுக்கு காலை வந்தனம் செலுத்த மாட்டார்கள். இதோ உங்களுடைய சூழ்நிலை, வீட்டில் உங்களுடைய தாய், பெற்றோர், பிள்ளைகளோடு நீங்கள் இணைந்து இருக்கும் பொழுது அவர்கள் ஒருவேளை உங்களை காலை வந்தனம், உங்களை வணக்கம் செலுத்துவார்கள், காலை விசாரிப்பார்கள். ஒருவேளை நீங்கள் யாருமே உங்களை விசாரிக்க இல்லை என்றால் உங்களை யார் விசாரிப்பார்கள்? நீங்கள் ஒருவேளை கைவிடப்பட்ட நிலையில் இருந்தால் உங்களை யார் பார்த்து விசாரிப்பார்கள்? ஆனாலும் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார், அவர் விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார். இந்த காலை பொழுதிலும் கூட என் பிரியமான தேவன் பிள்ளையே, உங்களை பார்த்து நான் ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் விசாரிக்கிறவரான அப்படினால் நீங்கள் கவலைக்கு தேவையில்லை. கவலைப்படுவதற்குனால் உங்களுக்கு தேவையில்லை. இந்த கவலையை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்கள் மனதில் பாரத் சுமையோடு நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டிய விஷயங்கள் தேவையில்லை. மாறாக பேதுரு சொல்கிறார், உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால், ஒருவேளை உங்களை விசாரிப்பதற்கு யாருமே இல்லை, எனக்கு கணவன் இல்லை, எனக்கு மனைவி இல்லை, நான் ஒரு அனாதை, நான் ஒரு விதவை, நான் ஒரு கைவிடப்பட்ட பெண், நான் ஒரு கைவிடப்பட்ட ஒரு ஆண் என்று நீங்கள் அங்கலாய்ப்போடு பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து நான் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி நான் உங்களை தேற்ற விரும்புகிறேன். அவர் உங்களை தேற்றரவாளன். அந்த தேற்றரவாளன் உங்களை விசாரிக்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. உங்களை விசாரிக்கிறவர், உங்களை கைவிடாத தேவன். அன்று ஒரு நாளிலே எலியா அந்த சூறை செடியின் கீழ் அமர்ந்து கொண்டு அவர் படுத்து உறங்கினார். அவரை விசாரிப்பதற்கு ஆட்கள் இல்லை. என்னை கொல்வதற்கு அநேகர் சூழ்ந்து கொண்டார்கள், ராஜாக்கள், பிரபுகள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் என்று அவர் அங்கலாய்ப்போடு அந்த சூறை செடியின் கீழே போய் அமர்ந்து படுத்திருந்தார். ஆனாலும் என் தேவன் இறங்கி உலாவி அவரை பார்த்து சொல்கிறார், எலியாவே எழுந்திரு, எலியாவே எழுந்திரு, போஷி என்று சொன்னார். எத்தனை ஒரு கரிசனை உள்ள தேவன்! அந்த எலியாவை இந்த உலகமே மறந்தாலும், எலியாவை யார் யார் துன்பப்படுத்த வேண்டும் விரும்பினாலும், ஆனால் தேவனாய கர்த்தர் மறவாத தேவன் எலியாவை விசாரித்தார். அப்போஸ்தலனாகிய பேதுருவை பார்க்கும் பொழுது, பேதுருவை யோவான் 21ஆம் அதிகாரத்திலே பேதுருவை தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் விசாரித்தார். எப்படி விசாரித்தார்? பேதுரு நடு படகிலே அவர் மீன்களை பிடிப்பதற்கு தேடிக்கொண்டு இருக்கிற வேளையிலும் கூட இயேசு சொன்னார், பிள்ளைகளே, உங்களுக்கு மீன் அகப்பட்டுச்சா, உங்களுக்கு மீன் கிடைத்ததா என்று கேட்டார். அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள், மீன் எங்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை, உங்களுடைய வலதுபுறத்தில் உங்களுடைய வலையை வீசுங்கள் என்று சொன்னார். அவர் விசாரிக்கிறவர். யாருக்கு என்ன தேவை, எந்த நேரம் எந்த பொருளை கொடுக்கணும், யாருக்கு எந்த நேரத்தில் நான் எந்த உதவியை கொடுக்கணும் என்று அவர் கரிசனை உள்ள தேவன். அவர் அன்பு நிறைந்த தேவன். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, அவர் விசாரிக்கிற தேவன். அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, இயேசு கிறிஸ்து எரிகோ நகர் நுழைவாயில் வந்த பொழுது சக்கேயு என்னும் ஒரு மனிதர் அந்த மரத்தின் மேல் அமர்ந்து கொண்டிருந்து தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். தேவன் ஏதோ அந்த வாசல் வழியாக வந்தோம், அந்த வாசல் வழியாக புறப்பட்டு போனோம் என்று இல்லாதபடி, தேவன் தம்மை தேடுகிறவர்களே, தேவனை தேடி வந்த அந்த ஒரு சக்கையுவை நினைவு கூர்ந்து பின்னால் உள்ள அத்தனை 5000 பேரையும் நிப்பாட்ட வைத்து சக்கையுவை விசாரித்து சந்திக்கிறார். அந்த சக்கையுவை சந்திக்கிறார்.
அந்த சக்கேயுக்கு என்ன தேவை என்பதை இயேசுவுக்கு அறிந்திருக்கிறார். ஆகவே தான் இயேசு சொல்கிறார், சக்கேயுவே மரத்தை விட்டு இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்கிறார். எத்தனை கரிசனை உள்ள தேவன் பாருங்கள். ஒருவேளை உங்களை யாருமே விசாரிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. இதோ உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் உங்களை மறந்து போயிருக்கலாம். இதோ உங்களுடைய உடன் பிறப்புகள் உங்களை மறந்து போயிருக்கலாம். ஆனாலும் என் தேவனாய கர்த்தர் உங்களை மறவாத தேவன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நான் உங்களை பலப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் உற்சாகமாக இருங்கள், நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். உங்களுக்கு உறுதியான ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்களை கைவிடாத தேவன். சங்கீதக்காரர் சொல்கிறார், சங்கீதம் 68:5, தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பலிகளுக்கு தகப்பனும் விதைவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அவர் தகப்பனும், கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் நியாயம் விசாரிக்கிற, விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராயிருக்கிறார். விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராயிருக்கிறார். கைவிடப்பட்டவர்களுக்கு தகப்பனாயிருக்கிறார். அவர் விசாரிக்கிற தேவன். அவர் விட்டு போகிற தேவன் அல்ல. ஏதோ உங்களுக்கு துன்பம் வரும் பொழுது உங்களை புறக்கணித்து விடுகிற தேவன் அல்ல. நீங்கள் கவலைப்படும் பொழுது உங்களை உதறிவிட்டு தள்ளிவிட்டு போகிற தேவன் அல்ல. மாறாக வேதம் சொல்கிறது, அவர் விசாரிக்கிறவர், அவர் விசாரிக்கிறவர் என்று சொல்கிறது. எத்தனை ஒரு ஆனந்த சந்தோஷமான செய்தியை பாருங்க. தேவன் உங்களை விசாரிக்கிறார். தேவன் என்னை விசாரிக்கிறார் என்றால் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? இயேசு சொன்னார், உங்களில் ஒருவன் கவலைப்பட்டால் ஒருவன் உங்கள் வளர்த்தியில் ஒரு முழம் கூட்ட முடியுமா என்று கேட்டார். பிரியமானவர்களே, ஒரு வளர்த்தியில் ஒரு முழம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. காரணம், கவலைப்படுவது வீண். கவலை என்பது பிசாசு கொண்டு வருகிற ஒரு ஆயுதம். ஒரு மனிதனுடைய இருதயத்தில் அந்த கவலையை வைக்கும் பொழுது அவனுடைய உடல் சோர்கிறது, முகம் வாடுகிறது, உள்ளத்திலே ஒரு சந்தோஷத்தை இழந்து, உள்ளத்திலே ஒரு வேதனையோடு, ஒரு அங்கலாய்ப்போடு, ஒரு தேவையோடு சந்திக்கும் பொழுது அவன் உடல் சோர்வுக்குள் ஆகிவிடுகிறது. இறுதியில் அவனுடைய செயல்கள் செய்வதற்கு அவனுடைய மனம் இல்லாதபடி அவனுடைய உடல் ஒவ்வொரு உறுப்புகளும் அவனுக்கு செயல் இழந்து போகிறது. ஆகவேதான் பிசாசு முதலாவது இந்த டிப்ரெஷன், இந்த உடல் சோர்வு, இந்த அசதி, இந்த கவலைகளை வந்து இருதயத்தில் வைக்கிறான். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். வேதம் சொல்கிறது, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7 அவர் சொல்கிறார், உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். வேதம் சொல்லுகிறது, உங்கள் கவலைகள் எல்லாம் ஒன்று குரல். பணம் கவலை, பொருளாதாரத்தில் கவலை, படிப்புக்குரிய கவலை, உங்களுடைய வேலை எக்ஸ்போர்ட்டுக்காக கவலை, நீங்கள் வெளிநாட்டு புறப்படுவதற்காக கவலை, ஊழியத்தின் நிமித்தம் கவலை, பிள்ளைகளை குறித்து கவலை, திருமணத்தை குறித்து கவலை, ஐயோ என் உறவினர்களை குறித்து கவலை, என் சகோதரனை குறித்து கவலை. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு கவலை தவறாமல் எல்லா கவலையும் அவர் மீது வையுங்கள் என்று வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் கூறுகிறது. என் அருமையான சகோதரனே, சகோதரி, இந்த காலை நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒருவேளை நீங்கள் ஊழியக்காரனாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். உங்களை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினை திடப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் திட மனதுவாய் நீங்கள் நிலைத்திருங்கள். உங்களுடைய காரியம் வாய்க்கும். தேவன் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். நீங்கள் நினைக்கிற காரியங்களை தேவன் செய்து முடிக்க அவர் வல்லவர் என்பதை நீங்கள் விசுவாசிங்கள். மாறாக நீங்கள் இந்த கவலை இருதயத்தை விட்டு விலகி அந்த கவலையிலே அவர் மீது வைத்து விட்டு நீங்கள் இன்னும் அவரை திட மனதுடன் அவரை ஆராதித்து துதியுங்கள். கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்கிறது, அவர் விசாரிக்கிறவரானபடியினால். அவர் விசாரிக்கிறவர், அவர் விசாரிக்கிற தேவன். அவர் கைவிட்டு விடுகிற தேவன் அல்ல. அன்று ஒரு நாளிலே மாலை பொழுதிலே அவர் ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் வந்து விசாரித்தார். ஆதாமே என்று அழைத்தார். ஆதாமே எங்கே என்று கூப்பிடும் பொழுது ஆதாமும் ஏவாளும் ஒளிந்து கொண்டார்கள். பாவம் செய்து தேவன் சொன்ன கட்டளைகளை மீறி பாவம் செய்து ஒதுக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, தேவன் விசாரிக்கிறவர். ஆதாமை விசாரித்த தேவன், ஆதாமை விசாரித்து அவர் ஆதாமோடு ஒரு ஐக்கியம் கொண்டுள்ள தேவன், ஆதாமோடு உறவாடுகிற தேவன், ஆதாமை விசாரிக்கிற தேவன் உங்களையும் விசாரிப்பார், என்னையும் விசாரிப்பார், உங்களை கைவிட மாட்டார். இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு ஆண்டவருடைய ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்கிறேன், ஒரு தீர்க்க தரிசனமா சொல்கிறேன். நீங்கள் ஒரு பிரச்சனைக்கும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். வேதம் சொல்கிறது, அவர் விசாரிக்கிறவர். உங்களை விசாரிக்கிறவர் சாதாரணவர் அல்ல. ஏதோ ஒரு கம்பெனிக்கு அதிபர் இல்லை,
ஏதோ ஒரு நாட்டுக்கு தலைவர் அல்ல, ஏதோ ஒரு சின்ன ஒரு தேசத்துக்கோ இந்த உலகத்துக்கோ அதிபர் அல்ல. அவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த கர்த்தா. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் சிருஷ்டித்த அவர் படைத்த கடவுள் அவர். அந்த கடவுள் பார்த்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நான் விசாரிக்கிறவன் அப்படினால் உன் கவலைகள் எல்லாம் என் மீது வைத்து விடு. என் மீது உன் கவலைகளை வைக்கும் பொழுது நான் உன்னை பூரணமாய் விசாரிப்பேன். சக்கையை பாருங்க, எல்லாரும் ஒதுக்கினார்கள். அவர் ஒரு ஆயக்காரன், ஒதுக்கப்பட்ட நிலையில அந்த மரத்தடியில் அமர்ந்திருந்து இயேசுவை பார்த்தால் போதும் என்று நினைத்தார். இயேசு பார்த்தால் போதும் என்ற சகோதரருடைய வீட்டில் நுழைந்து இருந்து சாப்பிட்டு திருப்தியோடு அந்த வீட்டை ஆசீர்வதித்து ரட்சிப்பை கொடுத்து அந்த வீட்டை விட்டு கடந்து போனார். பிரியமானவர்களே, என்ன வேலையிலும் கூட நீங்கள் ஏதோ ஒரு சோர்வுக்குள்ள, ஏதோ ஒரு அசதிக்குள்ள, ஏதோ ஒரு சொல்ல முடியாத ஒரு கவலை உங்களை ஆட்கொண்டு இருப்பீர்கள் என்றால் இந்த நிகழ்ச்சி முடிவில் நான் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் கவலைகளை எடுத்து போட அவர் வல்லவர். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிங்கள், என் தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவர் மீது உங்கள் கவலைகளை வைத்து விடுங்கள். உங்களுடைய கவலைகளை யாவற்றையும் வளர்க்குவார். அநேக தடவை ஊழியத்தின் நிமித்தம் நான் கவலைப்படுவது உண்டு. ஆனாலும் இறுதியில் நான் ஆண்டவருடைய வேத வசனத்தை ஆராய்ந்து ஆண்டவரை பாடி துதிக்கும் பொழுது, அந்த துதி ஆராதனையை நான் கலந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவருடைய பாதத்தில் நான் போராடி ஜெபிக்கும் பொழுது அந்த கவலைகள் விடுதலை ஆகிறது. அநேக தடவை நான் சந்தித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு நினைவூட்ட விரும்புகிறேன். நீங்கள் விசுவாசிங்க, உங்களுடைய கவலைகளை எடுத்து போட அவர் வல்லவர். அவர் மீது நம்மளுடைய கவலைகளை வைத்து விட்டால் நிச்சயமாக கட்டாயமாக உங்களை அவர் விசாரிக்கிறவர், கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்வார். நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். கைகளை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இதோ இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏதோ ஒரு விஷயம் எங்களை நினைவு கூறுங்கள். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, வேதனையோடு கண்ணீர்கள் மத்தியில், கவலைகள் மத்தியில், அப்பா கஷ்டங்கள் மத்தியில், கடன் தொல்லைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, அப்பா வேலையில் ப்ராப்ளம், அப்பா படிப்பில் இன்னும் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கல என்ற சகல கவலைகளையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன் சுவாமி. நீர் உம்முடைய கரத்தை நீட்டுவீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை விசாரிப்பீராக. அவருடைய கவலைகளை எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவர்களுடைய காரியங்களை விசாரித்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களை நல்ல இந்த எக்ஸாமில் படித்து முடிக்கிறது தேவ பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகளை அனைத்தும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய அற்புதத்தின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரமபிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, ஜெபத்தை கேட்டார், கட்டாயம் உங்களை விசாரிக்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்பானவர்களே, எங்கள் ஊழியத்தின் வாயிலாக மாதந்தோறும் எழுப்புதல் நற்செய்தி கூட்டங்கள், முழு இரவு ஜெபங்கள், வாலிபர் நற்செய்தி கூட்டங்கள் மற்றும் வெள்ளிதோறும் உபவாச கூட்டங்களும் நடைபெறுகிறது. உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சுவிசேஷகர் சகோதரன் ஆல்பர்ட், தொலைபேசி எண் 009595141425, இமெயில் albert HTUN